ஓம் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமः. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதமுனையே மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நீலாதுங்கஸ்தனகிரீதடி சுத்தமுத்போத்யம் கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வசிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழிதம் யா பலாத் கிருத்த பூதே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயய வாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். மாதங்களிலே நான் மார்கழி மாதமாக இருக்கின்றேன். மாசானாம் மார்கசீர்ஷம் அகம் என்று கண்ணபெருமான் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உரைத்த பொழுது குறிப்பிடுகிறார். அதாவது 12 மாதங்கள் இருந்தாலும் இந்த 12 மாதங்களிலே நான் மார்கழி மாதமாகவே இருக்கின்றேன் என்று அவர் குறிப்பிடுவதனாலே இந்த மார்கழி மாதமானது எவ்வளவு புனிதத்தன்மை உடையது என்பது நமக்கு தெரிகிறது. ஆக அப்படிப்பட்ட மார்கழி மாதத்திலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்களை நாம் நாளுக்கு ஒன்றாக பார்த்து அனுபவித்து அவருடைய சுவாபதார்த்தம் என்கின்ற உள்ளுரை பொருளையும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு திருப்பாவையினுடைய 9ஆம் நாள் பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்ற அந்த பாசுரத்தினை அங்கே உள்ளே மார்கழி மாத நோன்பிற்கு வராமல் படுக்கையிலேயே படித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை அழைக்கின்றார்கள். ஆண்டாள் நாச்சியார் தலைவியாக செல்லுகின்ற அந்த ஆண்டாள் கோஷ்டியினர். அந்த காட்சியைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வேதப்பிரான் பட்டர் என்பவர் ஆண்டாள் நாச்சியாருடைய அந்த அவதார ஸ்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் என்று குறிப்பிடுகிறார். இதில் அந்த திருவில்லிபுத்தூரை குறிப்பிடுகிற கோதை பிறந்த ஊர் அது கோவிந்தன் வாழ்ந்த ஊர், கோவிந்தனாகிய பரம்பொருள் வாழ்ந்திருந்த ஊர். சோதி மணிமாடம் தோன்றும் ஊர், சோதி மணிமாடம் என்று அங்கே வருகின்ற அந்த வாக்கியத்தை பாருங்கள். மணி மாடம்
மாணிக்க கற்களாலே ஆங்காங்கே அமைத்து புதைத்து வைத்து கட்டப்பட்டிருக்கின்ற மணிமாடங்கள் எல்லாம் மிகுதியாக இருக்கின்ற ஊர் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை ஏன் இன்றைக்கு பார்க்கிறோம் என்றால், இந்த பாசுரத்திலே அந்த மாணிக்கமணிகள் பதித்து செய்யப்பட்ட ஒரு மாளிகையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற, மாளிகையினுடைய படுக்கை அறையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை துயில் எழுப்புவதாக இந்த 9வது பாசுரம் அமைந்திருக்கிறது. ஆகையினாலே தான் அங்கே சோதி மணிமாடம் தோன்றுமூர் என்று வருகின்ற அந்த வரியை எடுத்துக்கொண்டு பார்க்கிறோம். அதே போல நம்முடைய 108 திவ்ய தேசங்கள் இருக்கின்றன. அதிலே திருத்தொலைவில்லி மங்கலம் என்ற ஒரு திவ்ய தேசம். அந்த திருத்தொலைவில்லி மங்கலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது மிகவும் வளமான ஊர். ஆகையினாலே அங்கே என்ன செய்திருக்கிறார்கள், தோஷம் இல்லாத மாணிக்க கற்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அங்கே மாளிகைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊரிலே இருக்கின்றவர்கள் என்று ஒரு குறிப்பு வருகிறது. அந்த ஊருடைய பெயர் திருத்தொலைவில்லி மங்கலம். நம்முடைய பகவான் கிருஷ்ணர் இருக்கிறாரே, அவரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது மாணிக்க மலை மேல் தாமரை காடு பூத்ததை போன்று அவர் படுத்துக் கொண்டிருக்கிற உருவம் இருக்கின்றது என்று ஆழ்வார் பாடியிருக்கிறார். ஆக மாணிக்க மலை போல இருப்பது யார் என்றால் பகவான் பெருமாள் கிருஷ்ணர். அவர் படுத்துக் கொண்டிருப்பது அந்த மாணிக்க கற்கள், அதனுடைய நிறத்தை உடையவராக பெருமான் இருக்கிறார். அதிலே தாமரை காடுகள் பூத்ததை போன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக தாமரை காடுனா பகவானுடைய உந்தி ஆகிய தொப்புள் கொடி, அவருடைய முகம், அவருடைய கண்கள், அவருடைய கைகள் ஆகிய எல்லாவற்றையுமே தாமரை மலரை போல, செந்தாமரை மலரை போல அழகாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகையினால் இந்த மாணிக்க மணிகள், மாணிக்கமணி என்பது நவரத்தனங்களிலே ஒன்று, பெரும்பாலும் பச்சை நிறத்திலே இருக்கக்கூடியது, பச்சையும் நீலமும் கலந்த நிறத்திலே இருக்கும். நம்முடைய பெருமானுடைய திருமேனியை பார்க்கிற பொழுது அதுவும் அந்த நிறத்திலே தான் இருக்கும். ஆகையினாலே தான் இந்த மூன்றையும் இங்கே குறிப்பிட்டு சொல்வது எதற்காக என்றால், மாணிக்க கற்களை தங்களுடைய, அதாவது செல்வந்தர்கள் தாங்கள் வாழுகின்ற வீட்டிலே கட்டி, அதாவது ஆங்காங்கே புதைத்து வைத்திருப்பது வழக்கம் என்பதை காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை உடைய மாணிக்க கற்கள் எல்லாம் ஆங்கங்கே புதைத்து செய்யப்பட்டிருக்கின்ற, கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு செல்வந்தருடைய மகளாக இவள் இருக்கிறாள். இந்த பெண் துயில் அணை மேல் கண் வளர்கிறாள். அதாவது அந்த படுக்கை அறையிலே படுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டு இருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த பெண்ணை தான் இவர்கள் இங்கு எழுப்புகிறார்கள். அதில் வெறும் மாணிக்க கற்கள் என்று சொல்லாமல் தூமணி மாணிக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். அது என்ன தூணா? தூணா தூய்மையானது அப்படின்றது அர்த்தம். தூய்மையான மாணிக்க கற்களாலே செய்யப்பட்டிருக்கின்ற அந்த வீடு என்று குறிப்பிடுகிறார். அப்ப தூய்மையானது அப்படின்னு சொல்றதுனால தூய்மை அற்றதும் இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் தானே.
தூய்மையான மாணிக்கம் என்றால் தோஷம் இல்லாத மாணிக்கம். சில பேர் என்ன செய்வார்கள், மாணிக்க கற்களை அணிந்து கொள்வதற்கு நமக்கு வேண்டாம், இதில் ஏதாவது லாப நஷ்டங்கள் வந்துவிடும், தோஷம் ஏற்படும் என்றெல்லாம் பயம் கொள்வார்கள். ஏனென்றால் தோஷமுடைய ஒரு மாணிக்க கல்லாக அவர்களுக்கு கிடைத்து விட்டால், அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிற ஆபரணத்திலே இருந்து விட்டால் அது அவர்களுக்கு தீமையை தரும் என்று பயந்து அதை பல பேரும் பயன்படுத்துவது இல்லை. ஆனால் அந்த தோஷமுடைய மாணிக்கத்தை அந்த காலத்திலே இருந்த அரசர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், தாங்கள் அமர்ந்து அரசாட்சி செய்கின்ற அந்த அரச சபையிலே பதித்து வைப்பார்கள். அதே நேரத்திலே தோஷம் இல்லாத மாணிக்கமாக இருந்தால் அதை கொண்டு தங்களுடைய மனைவி மக்களுக்கு ஆபரணங்களாக செய்து அதை கொடுப்பார்கள். அவர்கள் வாழுகின்ற வீட்டிலே, அந்த வீடுகளிலேயும் தோஷமில்லாத மாணிக்க மணிகளை அவர்கள், அதாவது அந்த அரசர்கள் பயன்படுத்தி மாளிகையை கட்டுவார்கள் என்பது நமக்கு குறிப்பாலே கிடைக்கின்றது. ஆகையினால் சிலர் சொல்வார்கள், தோஷமில்லாத மாணிக்கத்தை மனைவிமார்களுக்கும் மக்களுக்கும் ஆபரணமாக செய்து கொடுப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைவான் கண்ணபெருமான். ஆனால் அவன் என்ன செய்வான், தோஷமுள்ள மாணிக்கத்தையே போட்டு அணிந்து கொள்வான். இவன் தோஷமுள்ள மாணிக்கத்தை அணிந்து கொள்வானா? ஏன்னா எந்த தோஷமும் அந்த பகவானை பிடிக்காது, பீடிக்காது. எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவனாக அந்த பெருமான் இருப்பதனாலே அவ்வாறு இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக அப்படி அந்த பெண் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வீடு, மாளிகை, அவளுடைய நாலாபுறங்களிலும் ஆங்காங்கே இந்த மாணிக்க கற்களை என்ன செய்திருக்கிறார்கள், புதைத்து வைத்திருக்கிறார்கள். எங்கிருந்து பார்த்தாலும், இரவு நேரத்திலே பார்த்தால் கூட அந்த மாணிக்க கற்களுடைய ஒளி வீசும். ஆகையினாலே தங்களுடைய வீடு அழகாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அப்படி செய்வார்கள். இன்னும் ஒரு பொருள் என்ன என்றால், மாடம் என்றால் வீட்டிற்கு முன்புறத்திலே வீட்டின் நுழைவு வாயில் இருக்கிறது அல்லவா, அந்த நுழைவு வாயில் பகுதியிலே 2 மாடங்களை அமைத்திருப்பார்கள். அது அந்த காலத்திலே எல்லா வீடுகளிலேயும் அந்த மாடங்களை அமைத்திருப்பது வழக்கமாக இருந்தது. ஏன்னா அந்த மாடங்களிலே விளக்கு ஏற்றுதல், அதன் பிறகு இடைகழி எனப்படுகின்ற அந்த நடை என்று சொல்வார்கள், அந்த நடையிலேயும் ஒரு அந்த மாடம் அமைத்திருப்பார்கள். அங்கே விளக்கேற்றுவார்கள். அதற்கு பிறகு உள்ளே பூசை அறையிலே எல்லாம் மாடங்கள் அமைத்து அந்தந்த இடங்களிலே எல்லாம் தீபத்தை ஏற்றி பெருமானை வணங்குவது அந்த காலத்து மரபாக இருந்தது. இன்றைக்கும் அது பல பேர் அந்த மரபினை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். ஆகையினால் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று வெளியிலே வந்து நின்று கொண்டிருக்கின்ற ஆண்டாள் கோஷ்டியர்கள் உள்ளே இருக்கின்ற பெண்ணை என்னவென்று அழைக்கிறார்கள், மாமான் மகளே, என்னுடைய அம்மாமியினுடைய கணவனே, அம்மாமியுடைய பெண்ணே. அதாவது அம்மாமின்றதான் யாரு, மாமனுடைய மனைவி. ஆகையினாலே மாமன், மாமி, சகோதரி என்றெல்லாம் பல உறவுமுறை பெயர்களை வைத்து
அந்த ஆயர்பாடியிலே இருக்கின்ற பெண்களோடு தான் பழகி அதிலே ஒரு இன்பத்தை சுகத்தை கண்டு வந்தாள் ஆண்டாள் நாச்சியார். ஏனென்றால் ஆண்டாள் பிறந்தது எங்கே? திருவில்லிபுத்தூரிலே, அந்த நந்தவனத்திலே, துளசி நந்தவனம். அந்த செடிக்கு கீழே கிடைத்தாள். ஆகினால சுரும்பார் மலர் கோதை என்று பெயர் வைத்து ஆண்டாள் நாச்சியாரை விஷ்ணு சித்தர் என்ற அந்த பெரியாழ்வார் வளர்த்து வந்தார் அப்படின்றது பார்க்கிறோம். இதுல ஒரு கருத்து என்னன்னா, இந்த காவிய தலைவன் இங்க யாரை பற்றி பாடுகிறார்கள்? இவர்கள் யார? கிருஷ்ணனை பாடுகிறார்கள். அவனுடைய பெயர் மாயன். அவன் இருக்கின்ற ஊர் எது? வடமதுரை. அங்கே ஓடுகின்ற ஆறு யமுனை. இந்த மூன்றையும் தெரிந்து பகவானை வணங்குவதனாலே நமக்கு ஏற்படுகின்ற பயன். ஆக இந்த நான்கை பற்றியும் சொல்லுவதாக காவிய மரபு இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த வகையிலேதான் தமிழிலே கூட பல வகையான காவியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. அதாவது தலைவனுடைய ஊர் பேர், ஊரு பேரு ஆறு, பிறகு பயன் என்று சொல்லுவார்கள். ஆக அப்படி மாயன் வடமதுரை மைந்தன் என்று குறிப்பிடப்பட்டாலும் இங்கே நோன்பு நோக்கின்ற அந்த ஆண்டாள் கோஷ்டியினர், அந்த பெண்கள் எங்கே இந்த நோன்பை செய்கிறார்கள்? அதுதான் இவங்க வடமதுரையே பத்தி நம்ம பார்த்ததுனால, அந்த வடமதுரை எங்க மதுரா சொல்றமே, உத்தரப்பிரதேசம், அங்க இல்ல. அவர்கள் செய்வது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இந்த நோன்பை செய்கிறார்கள். கிருஷ்ணர் வாழ்ந்த பொழுது, அதாவது துவாபர யுகத்திலே என்ன செய்தார்கள்? அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து முதலிலே காத்யாயி விரதம் என்ற விரதத்தை தொடங்கி அனுஷ்டித்து, பின்னாடி என்ன செய்தார்கள்? கிருஷ்ணனையே நெடுநாயகமாக கொண்டு இந்த மார்கழி மாத விரதம், பாவை நோன்பு என்பதை செய்தார்கள். ஆனால் அது துவாபர யுகத்திலே. இப்பொழுது என்ன யுகம் நடந்து கொண்டிருக்கிறது? என்ன யுகம்? கலியுகம் இல்லையா? கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இப்ப எல்லாம் அங்க போனாங்களா? இல்லை. இந்த விரதத்தை, மார்கழி மாத நோன்பை அவர்கள் எங்கே அனுஷ்டிக்கிறார்கள்? எங்கே அனுஷ்டிக்கிறார்கள்? ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அனுஷ்டிக்கிறார்கள். அப்ப இங்க பின்னாலே அந்த கண்ணனையும் நப்பினையும் துயில் எழுப்புகிறார்கள்னு ஒரு பின் பாத்திரங்கள்ல. அப்ப இங்க எதுவாக இருக்கிறது என்றால், அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் இருக்கிறது அல்லவா, ஆண்டாள் ரங்கமன்னார் கோயில். அந்த கோயில் தான் அந்த கிருஷ்ணனும் நப்பினையும் சேர்ந்து இருக்கின்ற இடம். அதற்கு பிறகு அங்கே இருக்கின்ற அந்த இடத்திலே வாழுகின்றவர்கள் கிருஷ்ணனும் நப்பினையும். ஆண்டாள் கோஷ்டியினர் யார்? இங்க அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கின்ற இளம் வயது பெண்கள். ஆக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கின்ற அந்த இளம் மங்கையரை, திருமணம் ஆகாதவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டுதான் இந்த பாவை நோன்பை ஸ்ரீவில்லிபுத்தூரிலே செய்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். ஆகினால இங்க மண்ணும் வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொன்னதுனால வடமதுரைக்கு போல அங்க விரதம் மேற்கொள்ளல, எல்லோரும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தான் செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஆக அப்படி இங்கே இந்த 4வது பெண்ணை தூயில் எழுப்புகிறார்கள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ. அந்த பெண்ணு படுத்துட்டு இருக்கா, எழுந்துக்கல. அவள் எழுந்து வெளியே வராமல் கிருஷ்ணானுபவத்திலே அவள் மூழ்கி கிடக்கிறாள். ஆனால் அவளுடைய தாயார் முன்னமே எழுந்து கொண்டு அவள் நீராடிவிட்டு அங்கே தன்னுடைய பூஜை அறையிலே தூப தீபங்களை எல்லாம் ஏற்றி வைத்து அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அவளுடைய நித்திய கடமையை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த பெண் மட்டும் என்ன செய்கிறாள்? உறங்கிக் கொண்டிருக்கிறாள். எதன் மீது? துயில் அணைமே கண் வளரும். போய் அப்படி படுத்தோம்னா படுத்த உடனே எது வந்து நம்மை அணைத்துக் கொள்ளும்? தூக்கம் வந்து நம்மை அணைத்துக் கொள்ளும். துயில் அணை. படுத்த உடனே தூக்கத்தை வரவழைக்கின்ற ஒரு நல்ல படுக்கையின் மீது படுத்து இவள் உறங்கிவிட்டாள். பொழுது விடிந்து விட்டது என்னமோ அவள் விழித்து கொண்டாள். இருந்தாலும் அவள் வெளியே எழுந்து வரவில்லை. ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் இந்த கோஷ்டியர்கள் என்ன செய்வார்கள்? முன்னிரவு நேரத்திலே யார் யார் வீட்டிற்கு செல்ல வேண்டும், யாரை அழைக்க வேண்டும், எவ்வளவு சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்றெல்லாம் முடிவு கட்டி வைத்திருப்பார்கள், முடிவு செய்து இருப்பார்கள். அப்படி நடைபெற்ற அந்த கூட்டத்திலே இந்த பெண் நானும் சீக்கிரமாக வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். சொன்னவள் சொன்ன மாதிரி பண்ணல. மற்றவர்கள் நிறைய பேர் வந்து விட்டார்கள். இவள் மட்டும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். வெளியிலே இருந்து ஆண்டாள் கோஷ்டியில் அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். இருந்தாலும் அதற்கு அவள் ஏதாவது ஒரு மறுமொழி சொல்லணும். இது வந்துடுறேன், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வர முடியல, இல்லை நீங்க போங்க நாளைக்கு போய், எதுனா ஒரு பதில் சொல்லணும் இல்லையா? இவன் வந்து பேசாமே இருக்கா. ஆகையினாலே அந்த பெண்களுக்கு சற்று கோபம் வந்து அங்கே உள்ளே நடமாடி கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணுடைய தாயை பார்த்து, என்ன மாமீர் அவளை எழுப்பீரோ? அம்மாமி உன்னுடைய மகளை கொஞ்சம் எழுப்பி அனுப்புங்களேன். அப்படியா, நான் என்னம்மா செய்வது? நானும் எழுப்பி பார்க்கிறேன், அவள் எழுதவில்லையே என்று அவள் வருத்தப்பட்டுக் கொள்ளுகிறாள். இவங்க என்ன சொல்றாங்க? வெளியே நின்று நாங்கள் எல்லாம் அழைக்கிறோம், ஆனால் இவள் வெளியே வரவில்லை. ஆகையினால் பதில் சொல்ல முடியாதபடி உன்னுடைய பெண் திடீரென்று ஊமையாகி விட்டாளா? அல்லது நாங்கள் அழைப்பது அவளுக்கு கேட்க முடியாதபடி அவளுக்கு திடீரென்று செவிட்டுத்தன்மை, காது கேட்காத தன்மை வந்துவிட்டதா? அல்லது மிகுந்த சோம்பேறித்தனத்திலே விழுந்து அவள் மயக்கத்திலே மூழ்கி கிடக்கின்றாளா? ஏன் இவள் பதில் சொல்லவில்லை? ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, அங்கேயும் அன்றி சேர்த்துக்கணும். ஊமையோ அன்றி செவிடோ அன்றி அனந்தலோ அன்றி ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ? அப்படி இல்லைன்னா அவளுக்கு யாராவது மந்திரம் செய்து விட்டு விட்டார்களா? என்னன்னு ஓம் ரீம் கிரீம், ஏ பெண்ணே, நீ விடியற்காலை வரையிலே உன்னுடைய கட்டிலை விட்டு எழுந்து வரக்கூடாது, தாதாஸ்து அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டு மந்திரம் பண்ணி விட்டாங்களா? ஏன் இவள் வரமாட்டேன் என்கிறாள் என்று இங்கே அந்த பெண்கள் எல்லாம் உள்ளே இருக்கின்ற அந்த பெண்ணினுடைய
அந்த பதில் சொல்லாத தன்மைக்காக வருந்துகிறார்கள். உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ. முன்னாடி வரிசை போட்டுங்க என்று இந்த பெண்கள் வருத்தப்படுகிறார்கள். அதுக்கு இவர்கள் அந்த உள்ளே இருக்கின்ற பெண்ணை பார்த்து, அதாவது அவளுடைய தாயை பார்த்து, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை முடிக்கிறார்கள். என்னன்னா, இப்ப மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு வருது இல்ல, அதை அப்படியே வச்சுட்டு மாமீர் உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்று அவளை நீ என்ன செய்ய வேண்டும், எழுப்ப வேண்டும் என்று அங்கே அவளை மாமீர் அவளை எழுப்பீரோன்னு வருது இல்லையா, அந்த மாமீர் அவளை எழுப்புதோ என்பதை பின்னாலே கொண்டு போய் சேர்த்துக் கொள்ள வேண்டும். விளங்குதா இல்லையா? விளங்குச்சா? என்னம்மா? சரி. ஆகையினால் நாங்கள் எல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டோம், அழைத்து விட்டோம், ஆனால் அவள் வரவில்லை. உள்ளே இருக்கின்ற நீயாவது என்ன செய்ய வேண்டும், இந்த மாயனுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி, அப்படி சொன்னால் ஒருவேளை என்ன ஆகலாம், அவள் தன்னுடைய தூக்கத்தை கலைத்துக் கொள்ளலாம். ஆகையினால் நீயாவது உன்னுடைய மகளுக்கு சொல் என்று சொல்லுவதாக ஒரு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் வெளியே நின்று கொண்டு அந்த மாமாயன் ஆகிய கிருஷ்ணனுடைய லீலா வினோதங்கள், மாயச் செயல்கள், அதுக்கு பிறகு மாதவன் என்று அவன் அழைக்கப்படுவதன் காரணம், அதுக்கு பிறகு வைகுந்தன் என்ற நிலையிலே அவன் இருப்பது ஆகிய இந்த விருத்தாந்தங்களை எல்லாம் சொன்னாலாவது இந்த உள்ளே இருக்கின்ற பெண் எழுந்து வருவாள் என்று நினைத்து வெளியிலே இருந்தவர்களே இந்த சகஸ்ரநாமத்தை உடைய பகவானுடைய 1000 பெயர்களிலே 3 முக்கியமான இந்த பெயர்களை பற்றி சொல்லி அந்த பெயர்களுக்கு உரிய விருத்தாந்தங்களை கூறுகிறார்கள். அப்படியும் அவள் எழுந்திருக்கவில்லை. ஆகையினாலே தான் உள்ளே இருக்கின்ற அந்த பெண்ணை பார்த்து உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ என்று அங்கே சொன்னார்கள் என்று இதற்கு பொருள் அமைந்துள்ளது. இதுதான் இந்த பாசுரத்திலே இருப்பது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வித்தியாசம் என்னன்னா, நேற்று அதுக்கு முந்தா நாள், அதுக்கு முந்தா நாள் 6, 7, 8 இந்த 3 பாடல்களிலேயும் இருந்த பெண்களை துயிலெழுப்பிய பொழுது அவர்கள் என்னவென்று கேட்டார்கள், விடியல் வந்து விட்டதா, விடியற்காலை வந்திருந்தால் அதற்குரிய அடையாளங்களை சொல் என்று கேட்பார்கள். அப்படி கேட்பதற்கு உள்ளே இருக்க, அதாவது உள்ளே இருந்து கேட்ட பெண்ணுக்கு வெளியே இருந்தவர்கள் பதில் சொல்லுவார்கள். ஆனால் இதுல உள்ளே இருக்கிற ஒரு பதிலுமே சொல்லலை. ஆகையினால்தான் ஊமை அன்றி செவிடானந்தலோன்னு கேட்டு யாருக்கிட்ட பேசுறாங்க, அந்த பெண்ணுடைய தாயார்கிட்ட பேசி நீ அந்த பெண்ணை எழுப்பி வெளியே அனுப்பு என்று இங்கே கேட்கிறார்கள். அதற்கு இது ஒரு சிறு விளக்கம். ஆகையினால் இந்த துயில் அணைமேல் பகவான் படுத்துக் கொண்டிருக்கிறான் என்றால்
அந்த பகவானுடைய மேனி தூமணி மாடம் என்று அழைக்கப்படுகிறது. தூய்மையான மணிமாடம், தூய்மையான மாணிக்கங்களை கொண்டு செய்யப்பட்ட என்னது அழகிய மாளிகைகள் அப்படின்றது அர்த்தம். அந்த மாடத்தை போல தூய்மையானவனாக உறங்கிக் கொண்டிருக்கிறவன் யார் என்றால் பகவான் பெருமான். ஏனென்றால் பகவானுடைய திருமேனிக்கும் நம்முடைய உடம்புக்கும் வேறுபாடு உண்டு. நாம் எல்லாம் பிறக்கிறோம் என்றால் நாம் இந்த பிறவி முடிந்த பிறகு கண்டிப்பாக நாம் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றவாறு என்ன ஒரு பிறவி எடுத்துதான் தீர வேண்டும். அது இயற்கை. ஆகையினாலே தான் மனிதன் பிறக்கிறான் என்று சொல்லுகிறோம். மனிதன் பிராகிருத மேனியை உடையவன், பிராகிருதம். ஆனால் பகவானோ அப்ராகிருத திருமேனியை உடையவன். அவன் கண்டிப்பா பிறக்கணும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. அப்படி இருந்த பொழுதும் கூட அவனாகவே என்ன செய்கிறான், விரும்பி அவதாரம் எடுக்கிறான். மனிதன் பிறக்கிறான்னு சொல்லணும், பகவான் பிறந்தான்னு சொல்லக்கூடாது. பகவான் அவதாரம் எடுத்தான் என்று சொல்ல வேண்டும். ஆகையினாலே அந்த பெண் உறங்கிக் கொண்டிருப்பது எதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது என்றால், பகவான் தன்னுடைய தூய்மையான திருமேனியோடு அப்ராகிருத திருமேனியோடு அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று இங்கே நாம் அதற்கு சுவாபதார்த்தம் உள்ளுரை பொருள் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த நைவேத்தியத்திற்கு பிறகு பார்க்கலாம். இன்னும் இல்லை, வரும் 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 நேற்று தான் நம்ம சொன்னாங்க வந்துடும் சாமி.